எவ்வளோ பிளான் பண்ணாலும் புது ரூட் எடுத்து நம்மளே குழப்புறாங்க. அன்னைக்கு பார்த்தல, ஓடவே இல்ல, அதுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஆமா பிரியா, காலையில கொஞ்ச நேரம் உன்னை காணன உடனே அதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி பொண்ணு ஓடி போச்சு, வீரபாண்டி பழச இன்னும் மறக்கல, என்னென்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்ற. உண்மையிலே ஓடிந்தா இன்னும் நல்லா பேசுவாங்க. அதுதான் நானும் யோசிக்கிறேன். யோசிக்க டைம் இல்ல சரவணன், நான் போயே ஆகணும். இதுக்கு மேலேயும் யோசிச்சா கல்யாணத்துல தான் போய் முடியும். இரு பிரியா, ஏதாவது பிளான் பண்ணலாம். எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே தெரியலையே. என்ன நடந்தாலும் சரி, நான் போதான் போறேன். வேணாம் பிரியா, நானே போறேன். ஆமா பிரியா, எங்க அப்பா உன்னை எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுவாரு. அவரே உன்னை காணும் சொன்ன உடனே ஊர் பேச்சு கேட்டுக்கிட்டு எவ்வளவு பிரச்சனை பண்ணாரு. உங்க வீட்டுக்கு வந்துட்டு உன்னை மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தையே தப்பா பேசிட்டாரு. ஊர்க்காரங்க 1000 பேசலாம், அதை நம்ம வேண்டியவங்க பேசுறப்பதான் ஒரு மாதிரியா. ச்சே, ஒரு பொண்ணு ஓடி போனா அவ குடும்பத்துக்கே அவமானம். அதுவே ஒரு பையன் ஓடிட்டான்னா அது அவனோடவே போயிடும். அதனால நானே போறேன் பிரியா. நிஜமா தான் சொல்றியா? ஆமா பிரியா, நான் நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். நான் போறதுதான் சரியா இருக்கும். நீ சொல்ற மாதிரி நான் இங்கேயே இருந்தாலும் என் ப்ரமோஷன் போயிடுமே. அதெல்லாம் போவாது. எப்படி சொல்ற? நான் உங்க எம்டியை மீட் பண்ணேன். சார், நான் ஒன்று சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. Don't say her after the marriage don't go to the work. She deserve it. Come on man. அது இல்லை சார், அவளுக்கு நீங்க வேலை கொடுத்தது அவளை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். பட் என்னன்னா 2 நாளில் ஜாயின் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் முடிஞ்ச 1 வீக்ல நானே கொண்டு வந்து விட்டுருவேன். ஓ, யூ நோ த மைண்ட் செட் ஆஃப் த வில்லேஜ் பீப்புள், ரைட்? Yeah, completely fine. Why not? பிரியா கிட்ட பேசினதுல அவளுக்கு கல்யாணங்கிறதே மறந்து போயிட்டேன். So let her take time. Thank you. Thank you sir. Thank you very much. ஆமா. தேங்க்ஸ். இன்னும் 1 month டைம் வாங்கியிருக்கேன். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாலே போதும். எனக்காக ஏன் சரவணா இவ்வளோ பண்ற? உனக்காக மட்டும் இல்லை, எனக்காகவும் தானே. எனக்காக எம்டி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி டைம் வாங்கியிருக்க. என்ன லவ் பண்றவங்க கூட இவ்வளோ பண்ணுவானான்னு தெரியாது. ஒருவேளை உனக்கு லைட்டா என் மேல லைட்டானா இல்ல லவ் பண்ற மாதிரி பிரியா? சும்மா. சீரியஸா சொல்றேன், சாந்தினி ரொம்ப ரொம்ப லக்கி. எனக்காக இவ்வளோ பண்ற. லவ் பண்ற பொண்ணுக்காக எவ்வளோ பண்ணுவேன்? சான்ஸே இல்லை. சாந்தினி இஸ் ரியலி லக்கி. சீக்கிரம் சிங்கப்பூருக்கு ஃப்ளைட் ஏறி ஓடி போயிடு. பயமா இருக்கு. ஏன்? என்ன பயம்? மனசு மாறி நான் உன்னை லவ் பண்றேன்னா பிரியா? சாந்தினி பாவம் இல்ல ரொம்ப. சீக்கிரம் கிளம்பு. சரவணா, சொல்லு பிரியா. அங்க போனதுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் என்ன மிஸ் பண்ணுவியா? இல்ல, நான் ஏன் மிஸ் பண்ண போறேன்? என் ஃபேஷன் டிசைன் லைஃப், என் சாந்தினி, எனக்கு வேற என்ன வேணும்? நீயே சொல்லு. எனக்காக பிறந்தாயே எனதழகி, ஆனா நான் மிஸ் பண்ணுவேன். இருப்பேனே மனசில் தான் உனை எழுதி. எனக்காக
மனசெல்லாம் உன எழுதி உனக்கு டெல்லி போனதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ஹெட் ஆனதுக்கப்புறம் எல்லாமே நான் நினச்ச மாதிரி நடந்ததுக்கப்புறம் கூட உன்னை நான் மிஸ் பண்ணுவேன். எனக்கு என் மேலதான் நிஜமாவா? என்ன ஊசி நானும் உன்னை மிஸ் பண்ணுவேன் பிரியா. சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறமும் எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடந்ததுக்கு அப்புறமும் ஐ வில் மிஸ் யூ. ஏய், என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு இப்படி புஷ்அப் பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு ரேவதியை கூட்டிகிட்டு ஓடும்போது உடம்புல ஸ்டாமினா வேணாம், அதுக்கு தான் இது. டேய், அதுக்கு நீ ரன்னிங் போகணும்டா. புஷ்அப் பண்ணா ஓடும்போது கை கால் பிடிச்சி இழுத்துடும். ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் நாலேஜ் இல்லாம நீ ஊருக்குள்ள ஒண்ணு பண்ற பாரு. ஏய், நம்ம ஒன்று பண்ணணும்னு மனசுல இருந்தா போதும், உடம்புல எனர்ஜி தானா வரும். ஓ, அப்புறம் எதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணி சீன் போட்டுட்டு இருக்க? சில நேரங்கள்ல நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் மனசும் நல்லா இருக்கும். டேய், இப்படி கேவலமா சமாளிக்காம உருப்படியா ஏதாவது வேலை இருந்தா போய் பண்ணு. ஏய், ஒரு ஜென்டில்மேனை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. யாரு நீங்க? ஜென்டில்மேனா? ஏதாவது சொல்லிட்டு போற? ஆமா, உண்மையிலேயே ஜென்டில்மேன்னா அது சரவணன் தான். என்னப்பா கதையில புது திருப்பம்? அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவே பண்ணிட்டியா? ஏன் அவனை ஜென்டில்மேன்னு சொல்றியே? ஜென்டில்மேன் சொன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுக்கு சொல்லலடா. இந்த கல்யாணத்தை நிறுத்த யாராவது ஓடி போலான்னு நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். அப்ப சரவணன் என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? எங்க தலையெழுத்த பாத்தியா? கல்யாணம் வேணுங்கிற எங்களை விட்டுட்டு கல்யாணமே வேணாங்கிற உங்களை துரத்துறாங்க பாரு. சொல்லு, என்ன சொன்னா? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீ போனா எல்லாரும் உன்னை தப்பா பேசுவாங்க. கொஞ்ச நேரம் உன்னை காணோன்னு சொல்லும் போதே நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களே உன்னை தப்பா பேசினாங்க. என்னால ஏத்துக்க முடியல. அதனால உனக்கு பதிலா நான் போறேன். எனக்கு என்ன கெட்ட பேர் வந்தாலும் அது என்ன பாதிக்காது. இன்னும் இந்த ஊரு பொண்ணு ஆணுன்னு பிரிச்சு பார்த்ததான் நியாயம் சொல்லுது. அப்படி சொன்னான்டா. அவன் சொல்றத கேட்க எனக்கே லவ் வருதே, உனக்கு கொஞ்சம் கூடவா வரல? எனக்கே வரப்போகுது. எல்லாரும் சிட்டி சிட்டின்னு போய் உணர்ச்சியே இல்லாம போயிடுச்சுல, இந்த நாடு என்ன ஆக போதோ? இங்க இருந்து உயிரை வாங்குறதுக்கு அவனுக்கு போனை பண்ணி உயிரை வாங்க போ. ஹலோ. ஹாய், ஜென்டில்மேன் இருக்காங்களா? ராங் நம்பர். டேடி உன்னதான்டா சொல்றேன். போன்ல நம்பர் வரலையா? ஏங்க, ஹெட்ஃபோன்ஸ் போட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். யாருங்க நீங்க? நான் தாண்டா பிரியா பேசுறேன். ஓ, பிரியா நீயா? சொல்லு. இல்ல, உன்னை பத்தி தான் எங்க அண்ணன் கிட்ட புகழ்ந்து பேசிட்டு இருந்தேன். அப்படியா? நான் அப்படின்னு சாதனை செஞ்சேன்? எனக்காக நீ கெட்ட பேர் வாங்கிட்டு ஓட போறேன்னு சொன்னியே, அததான். சரி, அதுக்கெல்லாம் நான் சார்ஜ் பண்ணுவேன், தெரியும்ல? எத்தனை கோடி வேணும் செல்லக்குட்டி உனக்கு? அதான் உங்க அப்பா ஆல்ரெடி நிறைய கொடுத்துருக்காருல்ல, அதை அப்படியே நான் வச்சுக்கிறேன். அதானே? அதெல்லாம் எப்படி எங்க அப்பாவுக்கு திருப்பி கொடுக்க போற? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற நம்பி அதெல்லாம் எங்க அப்பா உனக்கு கொடுத்தாரு. சரியான ஆள் தான்டா நீனு. பத்தியா, இப்பதான் ஜென்டில்மேன் அது நீயே போயிருந்த, அதுக்குள்ள மாறிட்ட பாரு. சரி சரி சொல்லு, அவ்வளோ காசு கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? ஒரு பெரிய சிட்டில. எந்த சிட்டி? டெல்லின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃபிளாட் வாங்கி ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன். மிச்ச காசு அப்படியே பேங்க்ல போட்டு வச்சு அப்படியே ஜாலியா ஃபாரின் ட்ரிப்ஸ் அடிச்சுக்கிட்டு
வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்வேன். தூ ம்? ஏய் என்ன துப்புற? பின்ன அவ்வளோ காசு இருக்கு, இன்னும் பெருசா யோசிக்காம அதை விட்டுட்டு கல்யாணம், ட்ரிபிள் பெட்ரூம் ஃபிளாட்னு ஐயோ போர் அடிக்கிறடா நீனு. சரி, உங்ககிட்ட இந்த காசு கொடுத்தா என்ன பண்ணுவ? நானா நீதான். மொரிஷியஸ் மாதிரி ஒரு குட்டி தீவை வாடகைக்கு எடுத்துட்டு ஒரு தீவிய வாடகைக்கு எடுத்தா கேளு, சரி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஜாலியா பார்ட்டி பண்ணுவேன். அதுவும் ஒரு கட்டத்துல போர் அடிச்சிடும். ஆமால. இது பாரு, மொத்தத்துல அவ்வளோ காசு இருந்தாலே போர் தான். மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ பெருசா காசு தேவையில்ல. நமக்கு முன்னாடி ஜெனரேஷன்ஸ் வாழ்றதுன்னா சொத்து சேர்க்கறதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொத்தா சேர்த்து வச்சிருக்காங்களே தவிர ஒரு பயலும் வாழ்ந்த மாதிரி தெரியல. கரெக்ட். நம்ம அந்த தப்பை மட்டும் பண்ணவே கூடாது, சரியா? ம். காசு முக்கியம்தான், அதுக்காக சம்பாதிக்கிறதே வாழ்க்கையா இருந்தா எப்படி? தேவையான அளவு சம்பாரிச்சோமா நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கணும். உனக்கு ஒண்ணு தெரியுதா? என்ன? நீயும் நானும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம். ஆமா இல்ல? பேசாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இவனு கொஞ்சம் விட்ட கல்யாணம் பண்ணிக்கலான்றா. என்னது? பயப்படாதடா, சும்மா. சாந்தினி பாவம்ல. பாவம்தான். ஆனா ஆனா இவ்வளோ அழகான ஒரு மாமா பொண்ணுக்காக அவளை கைட்டி விட்டுலான்னு ஒரு அசிரீதி கேக்குது. அதான் ஒரே யோசனை. அப்படியா? எஸ். அப்போ எல்லா பிளானையும் ட்ராப் பண்ணிட்டு பெரியவங்க பேசின மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு டெல்லி ட்ரிபிள் பெட்ரூம் ஃபிளாட் அப்படி போயிடலாம். ஓகேவா? மொரிஷியஸ் குட்டி தீவு பார்ட்டினாலும் ஓகே தான். ஜோக்ஸ் அபார்ட், தேங்க்யூ ஸோ மச். யூ வெல்கம். இவ்வளோ சின்ன செல்ஃபி ஸ்டிக்கா? எத்தனை வாட்டி எடுத்தாலும் ஜூம்ல தான் தெரியும். யோ 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 யோ. முனிவரே என்ன பண்றீங்க? ஓய் சொல்றா. போதுண்டா உன் குல்ஃபி. மச்சான் யோ யோ, இது ஓகே பாரு. டேய் போதுன்னு சொல்லும் போதே நிறுத்திக்கோ. ஏய் இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இப்ப என்ன பெருசா நடந்துருச்சு? சரி, சிங்கப்பூர்ல ஒரு பொண்ணை லவ் பண்ற, ஆனா உனக்கு இங்க வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க, அவ்வளவுதானே? இதுக்கு போய் எதுக்கு டென்ஷன் ஆகுற? டேய் வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு, கூலாயிருடா. டேய் ஐடியா சொல்றேன்னா அதெல்லாம் சொல்ற போறேன். ஐடியா எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு, இனிமே புதுசா யோசிக்க எதுவுமே இல்லை. அவ கல்யாணம் பண்ணிக்குவா? கரெக்டு, அதான் சரி. எல்லா பிரச்சனைக்கும் அதான் தீர்வு. இந்த பிரியாம அழகா தானடா இருக்கா, நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. அட்டிங்கும் ஒட்டணும். சரி சரி, கோவப்படாத. அதிகமா கோவப்பட்டா ஹார்ட் அட்டாக் வருதான், பேசிக்கிறானுங்க. பிரியா என்னதான் சொல்றா? அவளும் அவளால முடிஞ்சதெல்லாம் பண்ணி பார்த்துட்டா. அவ ஓடுறதெல்லாம் வேலைக்கே ஆகாதுடா. ஆமாண்டா, அன்னைக்கு நடந்த கூத்த பார்த்தல்ல, அதான் நானே போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். யோசிச்சுதான் பேசுறியா? ஏய் நீ போயிருவடா. நீ போனதுக்கு அப்புறம் நீ எங்க எங்கன்னு கேட்டு உங்க அப்பா என்ன தூக்கிட்டு போயில வெளுப்பாரு. டேய் ஃப்ரெண்டோட லவ்க்கா கொஞ்சம் அடி வாங்குறதுல தப்பே இல்லடா, வாங்கு. நீ ஓடுறதுக்கு முன்னாடி சொல்லுடா, நானும் சட்டரை சாட்டிவிட்டு வெளியூர் போயிடுறேன். சரி, அந்த பிள்ளைகிட்ட பேசுனியா? எந்த பிள்ளைகிட்ட?
பிரியாவா? இல்லடா, அந்த சிங்கப்பூர் ஆளு சாந்தினி. ஓ, சாந்து கிட்டயா? அவ என்ன சொன்னா? அவ என்ன சொல்ல போறா? ஆ, இங்க நடக்கிற எதுவுமே தெரியாம இன்னசென்ட்டா பேசுறா. ஊருக்கு வேற வரேங்கிறா. சரி வர சொல்லு. டேய், ஆமாடா, வேண்டாம் வேண்டாம், பிரியாவே சமாளிக்க முடியல, இதுல சாந்தினி வேற எதுக்கு? லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்ததே இல்ல. சரியா சாப்பிட கூட மாட்டா. என் மேல அவ்வளோ உயிர். என்னையவே நினைச்சிட்டு இருக்காடா. ஒரு பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டு அப்படியே எப்படா விட முடியும்? அவளுக்கு நான் மட்டும்தான்டா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும். 2 குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கல்யாணமும் நிக்கணும். அதான் யோசிக்கிறேன். யோசிப்போம். தீர்க்க முடியாத பிரச்சனை ஒண்ணு இருக்குதா என்ன? மாமா காஃபி. தேங்க்ஸ் அரசி. என்ன அரசே, கடை பக்கம் ஆளைய காணா? டேய், நான் எப்படா உன் கடைக்கு வந்திருக்கா? என்னமோ அடிக்கடி வர மாதிரி கேக்குறா? இல்ல, வந்தா நல்லா இருக்கும்ல. பாருங்க மாமா. டேய், சும்மா இருக்க மாட்டியா? என்ன ஏன்டா அவ்வளோ வம்பளுக்குற? அரசிக்கு என் மேல இருக்கிற அக்கறை வேற யாருக்குமே இல்லை. கரெக்ட் டைமுக்கு காஃபி வருது பாத்தியா? அதான் அரசி. நரசூஸ் காஃபி மாதிரி அரசி காஃபி. ஏன் அரசி, மாமான்னா அவ்வளோ பிடிக்குமா? அரசி, ட்ரெஸ் சூப்பரா இருக்கே. எங்க எடுத்த? அதுவா, நம்ம கடையில தான் எடுத்த மாமா. ஊரே அங்கதான் எடுக்குது. ஆனால் இந்த கலர் உனக்கு எடுப்பா இருக்குது. மாமா, காஃபில சக்கரை சரியா இருக்கா? கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கு. நான் ஒன்னும் கேட்கல. நீங்க சொல்லுங்க மாமா. அரசி போட்ட காஃபி எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கு. பர்தி, என்னது? ரேவதி குரல் மாதிரி கேட்டுச்சு. நம்ம நினப்பு தான் தப்பா இருக்கும். பர்தி, என்னடா இது? பர்தி, என்ன திரும்ப திரும்ப ரேவதி குரல் கேக்குது? என்னது? முன்னாடிலாம் வந்துதான் மறைவ, தொட்டு பார்க்கலான்னு வந்தா மறைஞ்சு போயிருவ. இப்ப என்ன கட்டிலாம் பிடிக்கிற? அதுவும் நீ நிஜமாவே கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கு. பரவாயில்லையே. நிஜமா கட்டி பிடிச்சா அப்படிதான் இருக்கும். ஏன் இப்படி உளர்ற? ஏய், ஏமாத்தலான்னு பாக்குறியா? இப்ப என் கைய வீச போறேன், நீ மறைய போற, அதானே? என்னடா நீ தனியா பேசி பேசி மென்டல் ஆயிட்டியா? நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அப்படியா? ஐயோ, உண்மையிலே இருக்கியா? நான் கனவு நினைச்சனே. எப்படி இங்க வந்த?
கதவு வேற சாத்திருக்கு. யாராவது பாத்துட்டாங்கன்னா எப்படி வந்த, எதுக்கு வந்த? நான் மாட்டினா அவ்வளவுதான். ஏய் பொறுமை, கொஞ்சமாவது மூச்சு விட்டு பேசு. எதுக்கு இப்படி நீ பதற? நான் பாட்டுக்குள்ள வந்துட்டேன். உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான். எங்க அப்பா மட்டும் பார்த்தாரு, நான் செத்தேன். யாரு இருந்தா கீழே? ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நானே உன்னை வெளியே வந்து பாத்துருப்பேன்ல. இப்ப யாராவது கேட்டா என்ன சொல்லுவேன்? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. யாராவது வந்தா நானே பேசிக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இரு. லூசு மாதிரி உளறாத. போ, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ போ. நான் யாராவது வராங்களோ பாத்துட்டு போ. போ, ஒளிஞ்சுக்கோ போ. ஏய் சரி, சீக்கிரமா போய் பார்த்துட்டு வா. போ. நம்ம 2 பேரும் நல்லா மாட்டணும். போ. கீழே உங்க அப்பா, உங்க அம்மா, சரவணன் எல்லாரும் வந்திருக்காங்க. சரி, இப்போ நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஜன்னல் வழியா இறக்கி விட்டா நீ அப்படியே இறங்கி போயிடுவியா? ஏய், இதென்ன சினிமாவா? ஜன்னல் வழியால எனக்கு இறங்க தெரியாது. நீ வேற எதனா ஐடியா கூட. இல்லனா நான் எல்லாரும் போற வரைக்கும் உன் கூட ஒரு ரூம்ல இருந்துடுறேன். என்ன விளையாடுறியா? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்பா. இல்ல பருதி, என்ன? எங்க அப்பா வேற கூப்பிடுறாரு. இப்ப என்ன சொல்றது நானு? சரி சரி, ரொம்ப பயப்படாத. உன்னை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். தாலி சேரத்துக்கு எல்லாரும் சேர்ந்து ஆச்சரிய பார்க்க போறாங்களாம், அதான். எதுக்கு இப்படி வெறுத்து போயிருக்கு? இப்பவே இப்படி பயந்தா நாளைக்கு எங்க அப்பா கிட்ட வந்து எப்படி பேசுவ? எக்ஸசைஸ் பண்ணா மட்டும் போதாது, தில்லு வேணும், தில்லு. உன்னை கொல்ல போறேன் பாரு. இல்ல பருதி, இதோ வரேன்ப்பா. உன்னை வந்து கூப்பிட்டாரு. போ போ போ, போ.